தமிழகத்தில் தொழில் வளர்ச்சிக்காக புதிய தொழில் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார். இருமொழி கொள்கையே தொடரும், நதிநீர் பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமை நிலைநாட்டப்படும் என்றும் ஆளுநர் உறுதியளித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைக்கு விரைவில் தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்றி கலைவாணர் அரங்கில் தொடங்கியது. அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைவருக்கும் உடல் வெப்பநிலை பரிசோதிக்கப்பட்ட பிறகே பேரவைக்குள் அனுமதிக்கப்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து பேரவைக்கு வருகை தந்த ஆளுநரை முதலமைச்சர் பழனிசாமி, துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஆகியோர் வரவேற்று அழைத்துச் சென்றார்கள். காலை 11 மணிக்கு கூட்டத்தொடரை தொடங்கி வைத்து ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையாற்றினார். அப்போது தமிழகத்தில் கொரோனா தொற்றை எதிர்த்து போராடுவதற்காக முதலமைச்சர், முன்கள பணியாளர்கள் உள்ளிட்டோர் இணைந்து ஒரு அணியாக அயராது உழைத்ததற்கு பாராட்டு தெரிவித்தார். உரிய நேரத்தில் செலவு குறைந்த கடன்களை பெற்று அதன் மூலம் கொரோனா தொற்று நோயின் கடுமையான தாக்கத்திலிருந்து தமிழக மக்களை அரசு பாதுகாத்துள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். கொரோனா பொதுமுடக்க காலத்திலும் கூட தமிழகத்திற்கு 60,674 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளதாக கூறிய ஆளுநர், 2000 மினி கிளினிக்குகள் அமைக்கப்பட்டிருப்பது தொலைநோக்கு திட்டமாக அமைந்திருப்பதாகவும், மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடால் சமூக நீதியில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறி கர்நாடக அரசால் முன்மொழியப்பட்ட மேகதாது திட்டம் மற்றும் பெரியாறு ஆற்றின் குறுக்கே புதிய அணை கட்டுவதற்கு கேரள மாநிலத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். We have emphatically reiterated to the Government of India that Karnataka should not be permitted to construct any reservoir or diversion structure across the river Kaveri and its tributaries in violation of the judgment of the Honorable Supreme Court and without the prior consent of Tamil Nadu. I again urge the Government of India to reject the Mekadatu project proposed by Karnataka, which is in violation of the judgment of the Honorable Supreme Court. காவிரி தெற்கு வெள்ளாறு இணைப்பின் பணிகள் விரைவில் தொடங்கப்படும். அத்திக்கடவு அவிநாசி நீரேற்று பாசன திட்டத்தில் வரும் மார்ச் மாதத்திற்குள் முதற்கட்ட பணிகள் நிறைவேற்றப்படும் என்றும் ஆளுநர் தெரிவித்தார். முதலமைச்சரின் உதவி மையம் எனும் ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். ஊரக பகுதியில் வீடற்ற ஏழை குடும்பத்திற்கு கான்கிரீட் வீடும், நகர்ப்பகுதியில் வீடற்ற ஏழை குடும்பத்திற்கு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு வீடும் தரப்படும் என்றும் ஆளுநர் தெரிவித்தார். தமிழக மீனவர்களின் உயிரிழப்புக்கு காரணமான இலங்கை கடற்படையினருக்கு கண்டனம் தெரிவித்த ஆளுநர், இந்த விவகாரத்தை இலங்கை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல மத்திய அரசிடம் வலியுறுத்தி இருப்பதாகவும் கூறினார். தொழில் வளர்ச்சிக்கு மேலும் ஊக்கமளிக்கும் விதமாக புதிய தொழில் கொள்கைக்கு அரசு ஒப்புதல் தெரிவித்திருப்பதாகவும் ஆளுநர் கூறினார். To encourage investment in sunrise sectors, the government has announced an electric vehicle policy and an electronic hardware manufacturing policy, which are both proven to be attractive. The new India's industrial policy has been approved by the government and will be unveiled shortly. மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அரசு அதனுடைய பங்கு மூலதனத்திற்கு ஒப்புதலை வழங்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். இருமொழி கொள்கையை தொடர்ந்து பின்பற்றுவதில் தமிழக அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். மொழிவாரி சிறுபான்மையினருக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் விதமாக மாநில சிறுபான்மையினர் ஆணையம் விரிவுபடுத்தப்படும் என்றும் ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை பிப்ரவரி 5ஆம் தேதி வரை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. சபாநாயகர் தலைமையில் நடந்த அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மறைந்த அமைச்சர் துரைக்கண்ணு, பாடகர் SPB, மருத்துவர் சாந்தா ஆகியோருக்கு நாளை இரங்கல் தெரிவிக்கப்படுகிறது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீதான விவாதம் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறவிருக்கிறது. இதனிடையே கூட்டத்தொடரை எதிர்க்கட்சிகள் புறக்கணிப்பதாக அறிவித்திருப்பது குறித்த கேள்விக்கு பட்ஜெட் தாக்கலுக்கு வருவார்கள் என்று சபாநாயகர் தனபால் பதிலளித்தார். வருவாங்கன்னு எதிர்பார்த்து உட்காந்துட்டு கேட்டேன், வரல. கூப்பிட்டு கேட்டேன், இந்த மாதிரி நாங்கள் இந்த ஆளுநர் உரை, இந்த கூட்டத்தொடரை ஆளுநர் உரையினுடைய இந்த விவாதத்தில் மட்டும் நாங்கள் பங்கேற்கல, வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட்ஜெட்டுக்கு தெரியல வருவாங்க. முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து பேரவையில் ஆளுநர் உரையை புறக்கணித்து திமுக, காங்கிரஸ் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர்.
சட்டப்பேரவை கூட்டத்தொடரை தொடங்கி வைத்து ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையாற்ற தொடங்கினார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின், துணைத் தலைவர் துரைமுருகன் ஆகியோர் அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார் மற்றும் 70 விடுதலை உள்ளிட்ட விவகாரங்களை பேச முற்பட்டனர். இதற்கு அனுமதி மறுத்த ஆளுநர் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு அதிக அளவு நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இது கடைசி கூட்டத்தொடர் என்பதால் ஒத்துழைப்பு வழங்கும்படி அறிவுறுத்தினார். மேலும் எதிர்ப்பு தெரிவிப்பதாக இருந்தால் 5 நிமிடம் அவையை விட்டு வெளியே செல்லும்படி கேட்டுக்கொண்டார். In the newspaper that is there, what is the objection therein? Anything wrong? Anything wrong? Anything wrong? No, no, not at all. Why? Instead of you can debate now, debate face out everything. Nobody stops you. And I know one thing, all of you senior leaders, you are one of the best orators. Why don't you? Your skill. Please, this is my humble request, please cooperate. There is no sense, this is my request. Being the last session of this term, usually it is something else. Take full advantage of it. Take part in the debate. இதையடுத்து திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், முதலமைச்சர் பழனிசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் மீது திமுக அளித்த ஊழல் புகார் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து இந்த கூட்டத்தொடர் முழுவதையும் புறக்கணிப்பதாக கூறினார். கவர்னரை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருக்கு, அமைச்சர்களுக்கு பக்கபலமாக துணை நிற்கக்கூடிய வகையில், ஊழலுக்கு துணை நிற்கக்கூடிய வகையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்பது வெட்ட வெளிச்சமாகிறது. நாங்கள் கவர்னர் உரை மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து இந்த கூட்டத்தொடர் முழுமையும் நாங்கள் புறக்கணிக்கிறது என்று முடிவு செஞ்சுருக்கிறோம். காரணம், ஊழல் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் கொள்ளையடிச்சிருக்கிற பணத்தை கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு பட்ஜெட்டு போட்டுற முடியும். கவர்னர் பேசுனதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, உண்மையானது என்னன்னு கேட்டிங்கன்னா, உட்காருங்க, இது லாஸ்ட் பட்ஜெட்டு, இதுதான் லாஸ்ட், இந்த கவர்மெண்ட் லாஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் உண்மை. அதை நாங்கள் உள்ளபடியே வரவேற்கிறோம். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்காமல் 6 ஆண்டுகளாக மத்திய மாநில அரசுகள் நாடகமாடுவது போல்தான் நடப்பாண்டு மத்திய பட்ஜெட் இருப்பதாகவும் ஸ்டாலின் விமர்சித்தார். இதேபோன்று டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக ஆளுநர் உரையை புறக்கணித்து காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் வெளிநடப்பு செய்தனர். விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் விஜயதாரணி உள்ளிட்டோர் பச்சை நிற தலைப்பாகை கட்டிக்கொண்டு பேரவைக்கு வந்திருந்தனர். மத்திய அரசு விவசாயிகளுடைய குரல் வலையை ஒடித்திருக்கிறது. இந்த நாட்டை ஒரு இருண்ட காலமாக ஆக்கி இருக்கிறது. அதற்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசும் ஆதரவு செய்திருக்கிறது. ஒரு ஜனநாயக அரசு ஆட்சி இருக்குமே என்றால் அவருடைய தலையாய கடமை எதிர்கட்சிகளுக்கு தக்க நேரத்தை கொடுத்து ஒரு சட்டத்தை கொண்டு வருகிற போது, ஒரு மசோதாவை தாக்கல் செய்கிற போது விசாரிக்க வேண்டும். மத கலவரத்தை தூண்டும் பாஜக நிர்வாகி கல்யாண் ராமனை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்ற வாசகத்துடன் கூடிய பதாகையை ஏந்தியவாறு எம்எல்ஏ தமிமுன் அன்சாரி வருகை தந்தார். எதிர்க்கட்சிகள் அவையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்த நிலையில் கருணாஸ், தனியரசு, தமிமுன் அன்சாரி ஆகியோர் அவை நிகழ்வில் பங்கேற்றனர். சட்டப்பேரவையின் முதல் நாள் அமர்வில் அமமுக பொதுச் செயலாளரும் எம்எல்ஏவுமான தினகரன் பங்கேற்கவில்லை. சென்னை திருவொற்றியூர் பெரியார் நகர் பகுதியில் அதிமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பேசி வருகிறார். நேரலை காட்சிகள். நம்முடைய தமிழ் மொழியை காப்பதற்கு இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ் மொழிதான் எங்களுடைய தாய்மொழி. இந்த தமிழ் மொழியை சிறுமைப்படுத்துகின்ற எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதை தமிழர்கள் தன்னுயிரை தந்து காப்பார்கள் என்பதுதான் வரலாறு. அந்த வரலாற்று சிறப்புமிக்க தன்னுயிரை இந்த தியாக செம்மல்களுக்கு தான் நாம் இன்றைக்கு வீர வணக்க நாள் நிகழ்வாக அவருடைய புகழ்களை, பெருமைகளை, அவர்கள் தமிழுக்காக ஆற்றிய தியாகங்களை, தமிழகத்திற்கு தந்த தன்னுயிரை நாம் இன்றைக்கு பெரிதும் மதித்து இன்றைக்கு தலைநிமிர்ந்து தமிழினம் நடப்பதற்கு அந்த தியாக செம்மல்கள் என்பதனை நாம் இன்றைக்கு பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.
அந்த தியாக செம்மலுக்கு வீரன் வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடத்தி அவருடைய அருமை பெருமைகளை காலமெல்லாம் நான் பேசுவதற்கு உரிமை படைத்த ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் என்று சொன்னால் திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் சமுதாய சீர்திருத்தத்திற்காக வாழ்ந்தவர் தந்தை பெரியார் அவர்கள், தமிழ் சமுதாயம் தலைநிமிர்ந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள், தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த முப்பெரும் தலைவர்களின் அன்பு, அறிவு, ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கே பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவில் தான் வரலாறு. அந்த வரலாற்றில் தமிழ்நாட்டுடைய அரசியலில் கட்சியிலும் சரி ஆட்சியிலும் சரி தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்தவர் நம்முடைய இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். கட்சியை எப்படி நடத்திட வேண்டும், விசுவாசமிக்க தொண்டர்களை எப்படி உருவாக்கிட வேண்டும், கட்சியை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பேரியக்கமாக எப்படி வளர்த்திட வேண்டும், அதன் மூலமாக தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவையும் பெற்று ஆட்சியும் எப்படி தமிழக மக்களிலிருந்து நாம் அன்போடு பெற வேண்டும், பெற்ற ஆட்சியை எப்படி நல்ல ஆட்சியாக நடத்திட வேண்டும், சாதனை மிக்க ஆட்சியாக நடத்திட வேண்டும் என்றுதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக தமிழக மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்திற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் தந்திருக்கிறார்கள் அறிவுரைகளை, ஆலோசனைகளை என்பதை எண்ணுகின்ற பொழுது நம்முடைய இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டது, தோற்றுவிக்கப்பட்டது. எதற்காக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள்? தமிழகத்தினுடைய தீய சக்தி, தமிழுடைய தீய சக்தி யார் சொல்லுங்க? திமுக. இப்ப ஸ்டாலின். ஆக திமுக ஒரு தீய சக்தி. அந்த தீய சக்தியை அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்ம அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற இந்த மாபெரும் இயக்கத்தினை உருவாக்கினார். 3 முறை முதலமைச்சர், தொடர்ந்து முதலமைச்சர், அவருடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாத முதலமைச்சர், ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்திய முதலமைச்சர், மக்களுடைய அபிமானத்தை பெற்ற முதலமைச்சர், சரித்திர திட்டங்களான சத்ருவ திட்டங்கள், தன்னிறைவு திட்டங்கள் போன்ற சாதனை திட்டங்களை தந்த முதலமைச்சர். இப்படித்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 இந்த இயக்கத்தை ஆரம்பித்து 3 முறை முதலமைச்சராக 10-11 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய தலைசிறந்த முதலமைச்சராக விளங்கினார்கள். இந்த இயக்கம் ஒரு மக்கள் இயக்கமாக புரட்சி தலைவர்கள் உருவாக்கினார்கள். சகோதர பாசமுள்ள இயக்கமாக, விசுவாசமிக்க தொண்டராக, தாய்மார்களின் ஆதரவை பெற்ற இயக்கமாக புரட்சி தலைவர்கள் இந்த இயக்கத்தை ஒரு பாச உணர்வோடு இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்றார். புரட்சி தலைவர் அவர்கள் மறைகின்ற பொழுது 16-18 லட்சம் உறுப்பினர் கொண்ட நம்முடைய இயக்கம், அதற்கு பின்னாலே மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலராக அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்திற்கு பொறுப்பேற்று 30 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக மாண்புமிகு அம்மா அவர்கள் பணியாற்றி, கடமையாற்றி இந்த இயக்கத்தை திமுக அழித்துவிட வேண்டும், ஒழித்துவிட வேண்டும் என்று செய்த சோதனைகள், வேதனைகள், கொடுமைகள், பொய்யான பொய்யரை வழக்குகள், அவச்சொல்கள், ஒரு தாய் என்று கூட பார்க்காமல் மாண்புமிகு அம்மா அவர்கள் மீது ஏவி விடப்பட்ட ஏவுகணைகள். சென்னை திருவொற்றியூரில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்தோம்.
செய்திகள் தொடர்கின்றன. கல்வி நிறுவனங்களில் சமூக ரீதியிலான இடஒதுக்கீடு முறை கட்டாயம் அமல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பல்கலைக்கழக மானியக் குழு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக பல்கலைக்கழக மானியக் குழு நாடு முழுவதும் அரசு கட்டுப்பாட்டில் இயங்கும் பல்கலைக்கழகங்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. அதில் மத்திய கல்வி நிறுவனங்கள் மத்திய அரசின் இடஒதுக்கீட்டு முறையையும் மாநில கல்வி நிறுவனங்களில் அந்தந்த மாநிலங்களில் பின்பற்றப்படும் இடஒதுக்கீட்டு முறையையும் பின்பற்றி மாணவர் சேர்க்கை மற்றும் பணியாளர் நியமனங்களை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இடஒதுக்கீடு முறையினை பின்பற்றி மாணவர் சேர்க்கை பணியாளர் நியமனங்களை நடத்தியதற்கான விவரங்களை மானியக் குழுவின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை பல்கலைக்கழகங்கள் தங்களது கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரிகளுக்கு அனுப்பவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வரைக்கும் ரிசர்வேஷன் பாலிசிஸ் என்னங்கிறது எல்லா ஸ்டேட் ரிசர்வேஷனும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரியும். இப்போ நம்ம யூஜிசி ஒரு பாடியை நம்ம அபாலிஷ் பண்ண போகிறோம், நாங்கள் ஹையர் எஜுகேஷனுக்கு இன்னொரு பாடி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் யூஜிசி ஆல்மோஸ்ட் அவங்களோட டெத் கேட்டில் இருக்கும்பொழுது நீங்கள் இந்த டேட்டாவை கேட்க சொல்கிறதுக்கு காரணம் என்ன? அப்போ நம்ம ஏதோ ஒரு காரணத்தை காட்டி இந்த ரிசர்வேஷன் பாலிசிஸை நம்ம அதுக்கு எகெயின்ஸ்டாக ஏதாவது பண்ண போகிறோமா, இல்லை நம்ம கன்ஸ்ட்ரக்டிவாக ஏதாவது பண்ண போகிறோமா? அப்போ ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை நம்ம யூட்டிலைஸ் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம இது டேட்டாவை திருப்பி கேட்டோம் அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே டேட்டாவே இல்லாமல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸே இல்லாமல் இந்தியா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு ஐயத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். சிபிஎஸ்இ மாணவர்களுக்கான 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மே 4ஆம் தேதி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள தேர்வு அட்டவணையில் சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வு மே 4ஆம் தேதி தொடங்கி ஜூன் 7ஆம் தேதி வரை நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் தேர்வுகள் அனைத்தும் காலை 10:30 மணி முதல் 1:30 மணி வரை 3 மணி நேரம் நடைபெறும். முன்னதாக 10 மணிக்கு விடைத்தாள் வழங்கப்பட்டு அதில் பெயர் உள்ளிட்ட விவரங்களை எழுத 15 நிமிடங்களும் 10:15 கேள்வித்தாள் வழங்கப்பட்டு அதில் உள்ள கேள்விகளை படித்து பார்க்க 15 நிமிடங்களும் வழங்கப்படும். மேலும் சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மே 4ஆம் தேதி தொடங்கி ஜூன் 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு காலை 10:30 1:30 வரை, பிற்பகல் 2:30 முதல் 5:30 வரை 2 வேளைகளில் நடைபெறும். அத்துடன் தேர்வு எழுதுவதற்கு முன்பு விடைத்தாள் வழங்கப்பட்டு அதில் பெயர் உள்ளிட்ட விவரங்களை எழுத 15 நிமிடங்களும் கேள்வித்தாளில் உள்ள கேள்விகளை படித்து பார்க்கவும் 15 நிமிடங்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு அட்டவணை குறித்த முழு தகவல்களை www.cbse.nic.in என்ற இணையத்திலும் அறிந்து கொள்ளலாம். ஆளுநர் உரையில் பேரறிவாளன் உட்பட 7 பேர் விடுதலை தொடர்பான அறிவிப்பு இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாக மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். திருச்சியில் மனிதநேய மக்கள் கட்சியின் மத்திய மண்டல பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முகமது நபிகள் குறித்து அவதூறாக பேசிய பாஜக பிரமுகர் கல்யாண் ராமனை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். சிறுபான்மையினருக்கு திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் உரிய பிரதிநிதித்துவம் தர வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக அந்த மாநில முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற கமிட்டி அறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு மற்றும் நடுத்தர தொழில் செய்பவர்களுக்கு பட்ஜெட்டில் எந்த ஒரு அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்றும் இந்த பட்ஜெட்டால் சாதாரண மக்களுக்கு எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் பொதுத்துறை வங்கிகள் தனியார் மயமாக்கப்படும் என்ற அறிவிப்பை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டு பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையில் நிறைய சலுகைகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பார்த்தவர்கள் எல்லாம் ஏமாந்து போயிருக்கிறார்கள். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழகத்திற்கான காங்கிரஸ் பொறுப்பாளராக ஹர்ஷ்வர்தன் ஷியாம் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தை ஒட்டி புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கும் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்காக அனைத்து கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக இறங்கியுள்ளன. இதன் ஒரு பகுதியாக காங்கிரஸ் கட்சி 5 மாநிலங்களுக்கான தேர்தல் பொறுப்பாளர்களின் பெயர்களை அறிவித்திருக்கிறது. அதில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் மேற்பார்வையாளராக கௌரவ் கபூர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அத்துடன் ஹர்ஷ்வர்தன் ஷியாம் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு தேர்தல் பொறுப்பாளராகவும், மகேஷ் ஸ்மிருதி ஜாதவ் கேரள பொறுப்பாளராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நெல்லையில் மேலும் ஒரு அதிமுக நிர்வாகி சசிகலா விடுதலையை வரவேற்று போஸ்டர் ஒட்டிய சம்பவம் அக்கட்சியினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் நாரணமாள்புரம் பகுதியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் தாழையுத்து மூகாண்டி என்பவர் சசிகலா விடுதலையை வரவேற்று பல்வேறு இடங்களில் போஸ்டர் ஒட்டியுள்ளார். அதில் கட்சியின் நிரந்தர பொதுச் செயலாளர் சின்னம்மா வருகையை எதிர்நோக்கி தமிழகம் காத்திருக்கிறது என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. அண்மையில் சசிகலாவை வரவேற்று போஸ்டர் ஒட்டிய நெல்லை மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் சுப்பிரமணிய ராஜா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
திருவண்ணாமலையில் மின்மாற்றியில் பழுது நீக்கிக் கொண்டிருந்த மின்வாரிய ஊழியர் திடீரென மின்சாரம் தாக்கியதில் படுகாயமடைந்தார். செங்கத்தை அடுத்த பேட்டை பகுதியைச் சேர்ந்த சேந்தகுமார் என்பவர் மின்வாரியத்தில் ஒப்பந்த தொழிலாளியாக பணியாற்றி வந்தார். இன்று தோக்கவாடி பகுதியில் உள்ள மின்மாற்றியில் ஏற்பட்ட கோளாறை சரி செய்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென மின்சாரம் தாக்கியதில் குமார் தூக்கி வீசப்பட்டார். சக பணியாளர்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிய நிலையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னையை அடுத்த குன்றத்தூர் அருகே லாரி மோதியதில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த 3 பெண்கள் உயிரிழந்தார்கள். குன்றத்தூர் அருகே வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் செடிகள் நடவு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக மலையம்பாக்கத்தில் சாலை ஓரத்தில் 3 பெண்கள் உட்பட 4 பேர் செடிகளை நடவு செய்யும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வேகமாக வந்த லாரி அவர்கள் மீது மோதியுள்ளது. மேலும் செடிகளுடன் நின்று கொண்டிருந்த சரக்கு வேன் மீதும் லாரி மோதியது. இதில் பச்சையம்மாள், லட்சுமி, சுகந்தி ஆகியோர் உயிரிழந்தனர். ஓட்டுநர் மதுபோதையில் இருந்ததால் விபத்து ஏற்பட்டதாக கூறி பொதுமக்கள் அவரை பிடித்து சரமாரியாக தாக்கினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் ஓட்டுநர் பழனிவேலை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆளுநர் உரையில் பேரறிவாளன் உட்பட 7 பேர் விடுதலை தொடர்பான அறிவிப்பு இல்லாதது ஏமாற்றம் அளிப்பதாக மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். திருச்சியில் மனிதநேய மக்கள் கட்சியின் மத்திய மண்டல பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முகமது நபிகள் குறித்து அவதூறாக பேசிய பாஜக பிரமுகர் கல்யாண் ராமனை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். சிறுபான்மையினருக்கு திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் உரிய பிரதிநிதித்துவம் தர வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். எம்டெக் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையை ரத்து செய்தது ஏன் என புதன்கிழமைக்குள் விளக்கமளிக்க அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கெடு விதித்திருக்கிறது. மத்திய அரசின் 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டு கொள்கையை பின்பற்றுவதற்கான நிர்பந்தத்தின் காரணமாக நடப்பாண்டில் எம்டெக் பயோடெக்னாலஜி மற்றும் கம்ப்யூட்டேஷனல் டெக்னாலஜி மேற்படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து மாணவிகள் சித்ரா மற்றும் குழலி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் 69% என்கிற தமிழக இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மாணவர்கள் சேர்க்கைக்கு அனுமதி கோரப்பட்டது. இது தொடர்பான விசாரணையில் இத்தனை ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வந்த எம்டெக் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையை திடீரென ரத்து செய்தது ஏன் என எழுத்துப்பூர்வமாக விளக்கமளிக்க அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் விசாரணையை புதன்கிழமைக்கு ஒத்திவைத்தது. கொரோனா பாதிப்பு காரணமாக நாட்டில் இதுவரை 162 மருத்துவர்கள் உயிரிழந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்திருக்கிறார். இது தொடர்பான அறிக்கையில் கடந்த ஜனவரி 22ஆம் தேதி வரையில் 107 செவிலியர்கள் நோய் தொற்று பாதிப்பால் சிகிச்சை பலனின்றி பலியானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கீகாரம் பெற்ற சுகாதார ஆர்வலர்கள் 44 பேர் முன்கள பணியாளர்களாக செயல்பட்டு நோய் தொற்றால் உயிரிழந்திருப்பதாக ஹர்ஷ்வர்தன் தெரிவித்திருக்கிறார். ஆப்கானிஸ்தானில் அடுத்தடுத்து 3 இடங்களில் நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் காபூலில் ஜாய்ஷேர் பகுதியில் இன்று காலை தீவிரவாதிகள் வெடிகுண்டுகள் நிரப்பிய காரை நிறுத்தியுள்ளனர். அப்போது பயங்கர சத்தத்துடன் கார் வெடித்து சிதறியது. இதேபோல் அடுத்தடுத்து 2 இடங்களில் வெடிகுண்டுகள் வெடித்ததில் 2 பேர் உயிரிழந்தனர். 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ராணுவ வாகனத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்திற்கு இதுவரை எந்த தீவிரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் நிகர லாபம் டிசம்பர் மாதம் வரையிலான 3 காலாண்டுகளின் முடிவில் 73.46% அதிகரித்து 422 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் டிசம்பருடன் முடிந்த காலாண்டு நிதிநிலை முடிவுகள் குறித்த இயக்குநர்களின் ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயல் அதிகாரி KV ராமமூர்த்தி தலைமையில் சென்னையில் நடைபெற்றது. வங்கியின் 100ஆண்டு விழாவை கொண்டாட உள்ள நிலையில் வங்கியின் நடவடிக்கைகள் குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டு நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் டிசம்பர் வரையிலான 3 காலாண்டுகளில் வங்கியின் நிகர லாபம் 422 கோடியே 49 லட்சமாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது கடந்த நிதியாண்டில் 243 கோடியாக இருந்தது. நடப்பு நிதியாண்டில் 480 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கோவில்பட்டி அருகே நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான கபடி போட்டியில் தூத்துக்குடி முப்பலிப்பட்டி அணி முதலிடத்தை பிடித்து கோப்பையை கைப்பற்றியது. விளாத்திக்குளத்தில் கடந்த 31ஆம் தேதி தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி தொடங்கியது. இதில் கேரளா, தமிழகம், ஆந்திரா மாநிலங்களிலிருந்து 50 அணிகள் பங்கேற்றன. இந்த போட்டிகள் நாக் அவுட் முறையில் நடத்தப்பட்டன. இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முப்பலிப்பட்டி மற்றும் முத்தையாபுரம் அணிகள் மோதின. இதில் முப்பலிப்பட்டி அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. முதல் பரிசு வென்ற அணிக்கு 50,000 ரூபாய் ரொக்கமும், 2ஆம் பரிசு வென்ற அணிக்கு 30,000 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட்டது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே சென்னையில் நடைபெறும் 2வது டெஸ்ட் போட்டியை நேரில் காண ரசிகர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கொரோனா தொற்று பரவல் அச்சம் காரணமாக சென்னையில் வரும் 5ஆம் தேதி தொடங்கும் முதல் டெஸ்ட் போட்டியில் ரசிகர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இந்நிலையில் கொரோனா ஊரடங்கு தளர்வில் 50 விழுக்காடு ரசிகர்களுக்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. இதனால்
சென்னையில் 13ஆம் தேதி தொடங்கும் 2வது டெஸ்ட் போட்டியை நேரில் கண்டுகளிக்க 50 விழுக்காடு ரசிகர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க செயலாளர் ராமசாமி அறிவித்துள்ளார். டிக்கெட் விற்பனை உள்ளிட்ட விவரங்கள் பின்னர் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னை அண்ணாநகர் பணிமனையில் அதிகாலையில் ஓட்டுநர் டீ குடித்துக் கொண்டிருந்த போது அவரது கண்முன்னே மர்ம நபர் அரசு பேருந்தை கடத்திச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2 கிலோமீட்டர் பேருந்தை கொண்டு சென்ற நபர் அங்கேயே விட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டார். அதிகாலை 4:30 மணிக்கு மர்ம நபர் அரசு பேருந்தை எடுத்துச் செல்லும் காட்சி இது. அண்ணாநகர் பணிமனையில் நடந்தது என்ன? பேருந்தை கடத்தியவர் யார்? சென்னை திருமங்கலம் காவல் நிலையம் பின்புறம் உள்ளது சென்னை அண்ணாநகர் பணிமனை. அங்கு இரவு நேரத்தில் அரசு பேருந்துகளை ஓட்டுநர்கள் நிறுத்திவிட்டு செல்வது வழக்கம். செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:30 மணி அளவில் சென்னை கோயம்பேட்டிலிருந்து அண்ணா சதுக்கம் வரை செல்லும் தடம் எண் 27B மாநகர பேருந்தை அண்ணாநகர் பணிமனையிலிருந்து ஓட்டுநர் வெளியே எடுத்து வந்தார். பணிமனை வாசலில் பேருந்தை இயக்கத்திலேயே நிறுத்திவிட்டு அருகில் உள்ள டீ கடையில் டீ சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் பேருந்து திடீரென புறப்பட்டு சாலையில் செல்லத் தொடங்கியது. அதை பார்த்து அதிர்ந்து போன ஓட்டுநர் அலறி அடித்துக் கொண்டு பேருந்தின் பின்னாலேயே ஓடியுள்ளார். ஆனால் பேருந்தை கடத்திய மர்ம நபரோ வேகமாக இயக்கி பறந்து சென்று விட்டார். பேருந்து சென்ற பாதையிலேயே நடந்து சென்ற ஓட்டுநர் ஆங்காங்கே விசாரித்துக் கொண்டே சென்ற நிலையில் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாடி மேம்பாலம் அருகில் மர்ம நபர் பேருந்தை விட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டார். பேருந்தை மீட்ட ஓட்டுநர் அளித்த தகவலின் பேரில் பணிமனை கிளை மேலாளர் அன்பரசு சென்னை திருமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பேருந்து கடத்திச் செல்லப்பட்ட பகுதிகளில் உள்ள சிசிடிவிகளை ஆய்வு செய்ததில் அவற்றில் பெரும்பாலானவை வேலை செய்யாதது தெரிய வந்தது. ஒரே ஒரு பெட்ரோல் பங்கில் இருந்த சிசிடிவியில் மட்டும் பேருந்து செல்வது பதிவாகியுள்ளது. சென்னையில் இதுவரை அரசு பேருந்தை கடத்தியதாக யாரும் சிக்காத நிலையில் குற்றவாளியை பிடிக்க போலீசார் தேடி வருகின்றனர். அதிகாலையில் பணிமனை வாசலில் நின்றிருந்த அரசு பேருந்தை மர்ம நபர் கடத்தி சென்று வழியிலேயே விட்டுவிட்டு தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 80 வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் விரும்பினால் தபால் முறையில் வாக்களிக்கலாம் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதற்கான ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தலைமைச் செயலகத்தில் தேர்தல் வழிகாட்டு குழு கூட்டம் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில் நடைபெற்றது. இதில் பொதுப்பணி, உயர்கல்வி, சமூக நலம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆணையம் உள்ளிட்ட துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் மாநிலம் முழுவதும் உள்ள 4,50,000 மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்கு வீல் சேர், கழிவறை உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சத்யபிரதா சாஹூ தேர்தல் தேதி அறிவிக்கப்படாததால் அரசியல் கட்சிகள் தற்போது செய்யும் செலவுகள் கணக்கில் வராது என்று கூறினார். இப்போ எலெக்ஷன் கமிஷனோட கைட்லைன் என்னன்னாக்கா ஃபார் த பிடபிள்யூடிஸ் நம்ம போஸ்டல் பேலட் நம்ம கொடுக்கலாம். பட் அது டிபெண்டிங் ஆன் தேர் விஷ். இது கம்பல்சரி கிடையாது, இது ஆப்ஷனல். அவங்க வீட்டிலேருந்து நாங்கள் ஓட் போடணும், அது இது போஸ்டல் பேலட் நமக்கு கொடுக்கணும் சொன்னால் நம்ம ஆர்ஓதுக்கு ஃபார்ம் 12D எல்லாம் கொடுத்துட்டு அது போஸ்டல் பேலட்டெல்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த போஸ்டல் பேலட் வாங்குறதுக்கும் ஒரு குழுவாக நம்ம அது போயிட்டு அது வாங்குவாங்க. தஞ்சாவூரில் தியாகராஜர் ஆராதனை விழாவையொட்டி 500க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் தியாகராஜரின் பஞ்சரத்ன கீர்த்தனைகளை ஒரே நேரத்தில் ஒரே ராகத்தில் பாடி இசை அஞ்சலி செலுத்தினர். சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாக பிரம்மம் தியாகராஜரின் 174வது ஆராதனை விழா தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறு காவிரி கரையில் அமைந்துள்ள அவரது சமாதியில் திங்கட்கிழமை தொடங்கியது. தியாக பிரம்ம மகோத்சவ சபா சார்பில் ஆராதனை விழாவை சபா தலைவர் GK வாசன் MP, மாவட்ட ஆட்சியர் மா கோவிந்தராவ் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். ஆராதனையின் முக்கிய நிகழ்ச்சியான பஞ்சரத்ன கீர்த்தனையை ஒட்டி காலை திருமஞ்சன வீதியில் உள்ள தியாகராஜர் வாழ்ந்த இல்லத்திலிருந்து உஞ்சவிருத்தி பஜனை பாடியபடி சாலை வழியாக தியாகராஜர் நினைவிடத்திற்கு வந்தனர்.
இதையடுத்து தியாகராஜரின் சமாதி அருகே கூடிய 500க்கும் மேற்பட்ட பிரபல கர்நாடக இசைக்கலைஞர்கள் நாதஸ்வரம் இசை முழங்க பஞ்சரத்ன கீர்த்தனைகள் ஒரே நேரத்தில் ஒரே ராகத்தில் பாடி தியாகராஜருக்கு இசை அஞ்சலி செலுத்தினர். ஆராதனை விழாவில் பிரபல கர்நாடக இசைக்கலைஞர்கள் மகதி, சுதா ரகுநாதன், ரமணி, சுசித்ரா பாலசுப்ரமணியம், OS அருண் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடினர். தியாகராஜ சுவாமியோட 174வது ஆராதனை இதில் கலந்துனது ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கு. அது சுவாமி சங்கல்பம். நாங்க வர முடிஞ்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வருஷம் தியாகராஜ ஆராதனையில பங்கேற்று கொண்டது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த பேண்டமிக் நடுவில் ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டா பண்ணிருந்தாங்க. சோஷியல் டிஸ்டன்சிங்ல இருந்து எல்லாமே சானிடைஸ் பண்றது, மாஸ்க்ல இருந்து எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிருந்தாங்க. விழாவுக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான இசைக்கலைஞர்கள் வருகை தந்தனர். இந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறும் 5 நாட்களுக்கு நடைபெறுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு கொரோனா காரணமாக 2 நாட்கள் மட்டுமே நடைபெறுகிறது. விழாவில் பங்கேற்பவர்கள் மத்திய மாநில அரசுகளின் வழிகாட்டுதலின்படி சமூக இடைவெளியை கடைபிடித்து அங்கீகரிக்கப்பட்ட எண்ணிக்கையில் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். ஆந்திராவில் இதயமாற்று அறுவை சிகிச்சைக்காக மூளைச்சாவு அடைந்த நபரின் இதயத்தை தனி மெட்ரோ ரயில் மூலம் மருத்துவ ஊழியர்கள் மின்னல் வேகத்தில் கொண்டு சென்றனர். ஆந்திர மாநிலம் வாரங்கலைச் சேர்ந்த விவசாயி நரசிம்மா ரெட்டி என்பவர் மூளைச்சாவு அடைந்தார். அவரின் இதயம், கல்லீரல் உள்ளிட்ட உறுப்புகளை தானமாக வழங்க குடும்பத்தினர் முடிவு செய்தனர். நரசிம்மா ரெட்டியின் இதயத்தை ஐதராபாத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு பொறுத்து மருத்துவர்கள் முடிவு செய்தனர். அதன்படி ஐதராபாத் எல்பி நகரில் உள்ள காமினேனி மருத்துவமனையில் இருந்து ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனைக்கு இதயத்தை கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டது. சாலை மார்க்கமாக கொண்டு சென்றால் போக்குவரத்து சிக்கல்கள் இருக்கும் என்பதால் மெட்ரோ ரயில் மூலம் இதயத்தை கொண்டு செல்ல அதிகாரிகள் முடிவு செய்தனர். இதனையடுத்து பயணிகள் இல்லாத சிறப்பு மெட்ரோ ரயில் மூலம் எல்பி நகரிலிருந்து ஜூப்ளி ஹில்ஸ் நகரில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனைக்கு 55 நிமிடத்தில் இதயம் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டது. இரவு 11 மணிக்குள் அறுவை சிகிச்சை பணிகள் முடிவடையும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ப்ளூவேல் பப்ஜி விளையாட்டுகளை அடுத்து தற்போது சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களின் உயிரை குடிக்க புறப்பட்டுள்ளது ஃபயர்வால் என்ற ஆன்லைன் விளையாட்டு. புதுச்சேரியில் இந்த ஆன்லைன் விளையாட்டிற்கு 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனின் உயிர் இரையாகியுள்ளது. கடந்த காலங்களில் மாணவ மாணவியர் மற்றும் இளைய தலைமுறையை அடிமைப்படுத்தி பைத்தியக்காரர்களாக்கி ஒரு கட்டத்தில் அவர்களின் இன்னுயிர்களையும் பறித்த விளையாட்டுக்கள் ப்ளூவேல் மற்றும் பப்ஜி. இவற்றால் உயிர் பலிகள் தொடர்ந்ததால் எச்சரிக்கை அடைந்த மத்திய அரசு இவற்றை தடை செய்தது. ஃபயர்வால் 0 ஹவர் என்ற விளையாட்டு இளைஞர்களை அடிமையாக்க தொடங்கி இருக்கிறது. இந்த விளையாட்டிற்கு முதன்முறையாக புதுச்சேரியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவன் தர்ஷன் பலியாகி உள்ளார். தர்ஷனுக்கு நடந்தது என்ன? புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள மணவெளி பகுதியை சேர்ந்தவர் பச்சையப்பன் பால் வியாபாரம் செய்து வருகிறார். இவரது மகன் 16 வயதான தர்ஷன். இவர் அங்குள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வந்தார். நன்கு படிக்கக்கூடிய தர்ஷன் கொரோனா ஊரடங்கின் போது ஆன்லைன் வகுப்பில் பங்கேற்க தொடங்கியுள்ளார். அதில் அவருக்கு ஃபயர்வால் என்ற ஆன்லைன் விளையாட்டு அறிமுகமாகியுள்ளது. அந்த விளையாட்டிற்கு அடிமையான தர்ஷன் மணிக்கணக்கில் விளையாட ஆரம்பித்துள்ளார். அதை பார்த்த பெற்றோர் பயந்து போய்
அடிக்கடி மகனை கண்டித்துள்ளனர். எனினும் அவர் கேட்பதாக இல்லை. இந்நிலையில் திங்கட்கிழமை மாலை வீட்டின் அறையில் அமர்ந்தபடி காதுகளில் ஹெட்செட் மாட்டிக்கொண்டு ஃபயர்வால் விளையாடி உள்ளார். விளையாட்டின் சத்தத்தை அவர் அதிகமாக வைத்து விளையாடியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து 4 மணி நேரம் தர்ஷன் பைத்தியம் பிடித்தது போல் ஃபயர்வால் விளையாடி உள்ளார். இதனால் திடீரென்று மயக்கமடைந்து கீழே விழுந்துள்ளார். பெற்றோரும் அக்கம் பக்கத்தினரும் அவரை உடனடியாக அரும்பார்த்தபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனை கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே அவர் உயிரிழந்ததாக தெரிவித்தனர். இது குறித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். உயிரிழந்த மாணவன் தர்ஷன் அடிப்படையில் நல்ல குணம் கொண்டவர் என்றும் நன்கு படிக்கக்கூடியவர் என்றும் அக்கம் பக்கத்தினர் வேதனையுடன் கூறுகின்றனர். இதுமாரி என் ஃப்ரெண்டு கேம் விளையாடி இறந்துட்டான். அதனால் இதுமாரி யாரும் கேம் விளையாடாதீங்க. நானும் என் ஃப்ரெண்டை பார்த்து இனிமேல் திருந்தலான்னு இருக்கேன். அவுட்டோர் கேம் வேணுமோ விளையாடுங்க, அது நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது. அவன் என்னோட சீனியர் தான் அந்த அண்ணன். எங்கள் ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டு படித்தாங்க. நல்ல அண்ணன் தான், நல்லா படிக்கிறவங்க தான். அந்த கேமால தான் அண்ணன் இதுமாரி ஆச்சுனாங்க. நீங்க தயவு செய்து பேரண்ட்ஸ் முக்காவாசி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்காதீங்க. சில பேர் கொடுக்குறாங்க, புள்ள அழுவுது போகுது, நீங்க வேலைக்கு போறீங்க, வேலைக்கு போறோன்னு செல்ல கொடுத்துட்டு நீங்க பாக்குறீங்க. பார்க்கும்போது அந்த பசங்க கேம் விளையாடுதுங்களா படிக்குதுங்களா என்னன்னு தெரியல. அந்த பையன் இப்போ இறந்தே போயிட்டான். இப்ப பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ண முடியும் எங்களால சொல்லுங்க? நாங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அந்த பையன் இறந்தே போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது தெரியுமா? போயிட்டு ஒரு உயிர் போயிட்டு அந்த பையன் எவ்வளவு கஷ்டப்படுறான். அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் எப்பத்தாலும் விளையாடி. இப்ப +2 படிக்கிற பையன். அந்த பையன் மனசு எவ்வளவு கஷ்டமா பக்கத்து வீடுதாங்க. அந்த பையன் ஊர்ல இருந்து வருவேன் பேசுவான். இப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்குது எங்களுக்கு. ஃபயர்வால் என்கின்ற பெயரில் அதிகம் கல்லூரி மாணவர்களும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அந்த விளையாட்டில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி முழுமையாக ஐக்கியமாக்கி இருக்கின்றார்கள். அதன் மூலமாக அவர்களுடைய மன வலிமை குறைந்து கொண்டே இருக்கின்றது. அவர்கள் வெளியில் சென்று விளையாடுவதும் இல்லை. பெற்றோர்கள் இதை கவனத்துடன் கூர்ந்து கவனித்து தன்னுடைய பிள்ளைகளை ஆன்லைன் விளையாட்டிலிருந்து அப்புறப்படுத்தி வெளியில் சென்று உடல் ஆரோக்கியத்தையும் மன வலிமையும் அதிகப்படுத்தும் வகையில் வெளி விளையாட்டில் ஈடுபடுவதற்கு பெற்றோர்கள் துணையாக நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஆன்லைன் விளையாட்டுகளை பொறுத்தவரை பொழுதுபோக்கிற்காக என்று ஆரம்பித்து பின்னர் பொழுதையே விளங்கக்கூடிய அடிமைத்தனத்தில் நம்மை தள்ளிவிடும் என்பதால் மாணவர்கள் மட்டுமின்றி பெற்றோர் மத்தியிலும் செல்போன் பயன்பாடு குறித்த விழிப்புணர்வு தேவை என்கின்றனர் மருத்துவர்கள். பப்ஜி, ப்ளூவேல், ஃபயர்வால் உள்ளிட்ட ஆன்லைன் விளையாட்டுகளை ஒட்டுமொத்தமாக தடை செய்தால் மட்டுமே இது போன்ற விபரீதங்களை தடுக்க முடியும். மும்பையில் உள்ள பிரபல சினிமா படப்பிடிப்பு தளத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. மும்பையின் கொரேகான் மேற்கு பகுதியில் பிரபல சினிமா படப்பிடிப்பு ஸ்டுடியோ செயல்பட்டு வருகிறது. இனோர்பிட் வணிக வளாகம் அருகே உள்ள இந்த ஸ்டுடியோவில் இன்று படப்பிடிப்பு நடந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. 8 வாகனங்களில் சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்க போராடி வருகின்றனர். இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத போதிலும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான கேமரா உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து சேதமானதாக கூறப்படுகிறது. வேளாண் சட்டங்கள் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த வாரம் குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பொது பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு 3வது நாளாக செவ்வாய்க்கிழமை காலை மாநிலங்களவை கூடியது. வேளாண் சட்டங்கள் தொடர்பாக அவையை ஒத்திவைத்துவிட்டு விவாதிக்க வேண்டும் என்று திமுக உறுப்பினர் திருச்சி சிவா உள்ளிட்ட 10 எம்பிக்கள் ஒத்திவைப்பு நோட்டீஸ் வழங்கிய நிலையில் அதனை புதன்கிழமை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்வதாக அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். The President's address tomorrow as the first item, members can avail this opportunity and then participate and express their viewpoints. That's why I am not able to accept the notice given to suspend the business of the House. இதனை ஏற்றுக்கொள்ளாத எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பிறகு மீண்டும் அவைக்குள் வந்து அமளியில் ஈடுபட்டனர்.
அப்போது பேசிய அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு வேளாண் மசோதாக்கள் விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டதாக கூறுவது தவறு என்றும் வேளாண் சட்டங்கள் மீது மாநிலங்களவையில் 4 மணி நேரம் விவாதம் நடைபெற்றதாகவும் கூறினார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த மசோதாக்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது உறுப்பினர்கள் அனைவரும் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கை காலை 10:30 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போதும் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் நடத்தி வரக்கூடிய போராட்டம் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சியினர் முழக்கங்கள் எழுப்பினர். உறுப்பினர்கள் கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என்று வெங்கையா நாயுடு வலியுறுத்தினார். எனினும் அவை மைய மண்டபம் முன்பு கூடிய எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை காலை 11:30 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோன்று அடுத்தடுத்து இருமுறை கூடிய போதும் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் அவை நடவடிக்கை பாதிக்கப்பட்டது. இதனால் மாநிலங்களவை நாள் முழுவதுமாக ஒத்திவைக்கப்பட்டது. விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக இல்லை என்றும் எதிர்க்கட்சிகளின் உரிமைகள் பறிக்கப்படுவதாகவும் திமுக எம்பி திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார். அந்த விவசாயிகள் அவர்களை மனிதர்களாக பார்க்க வேண்டும். பல பேர் இறந்து போனார்கள். இது குறித்து பரிசீலனை செய்து அவர்களை ஏதாவது ஒரு வகையில் பாசிஃபை அந்த முயற்சியை செய்யாமல் அடக்குமுறை, தண்ணீர் கொடுக்காமல் நிறுத்துவது, கான்கிரீட் சோறு எடுத்து தடுப்பது, பின்னர் அவர்களுக்கு இணையதளத்தை இப்படித்தான் இந்த அரசாங்கம் கையாளுகிறதே தவிர இதை எப்படி சாத்வீகமாக செய்வது என்று எண்ணமும் இல்லை. குறைந்தபட்சம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கவும் தயாராக இல்லை. மாநிலங்களவையில் முதல் நாளில் பெரிய அளவிலான துறைமுக கழக மசோதா உட்பட 4 மசோதாக்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதாக இருந்தது.